உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, வானம் பூமி சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்த ஆண்டவர் கடைசியாக மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தவர். படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைத்தவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய படைப்பு. படைப்பாகிய நாம் படைத்தவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். படைத்தவர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம் ஆதியாகமம் 1:28. உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்து உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே நமக்கு உருவாக்கியிருக்கிறார். ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவரில்! நம்ம ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். ஒரு கேர்ள்னால் அதுக்குரிய பேரை பிறந்த பிறகு தான் யோசிப்போம். நம்முடைய தேவைக்கு நாம் காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் நம் தேவைகளை நம்மை படைப்பதற்கு முன்பே அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி சர்வ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான அருமையான ஒரு ஆண்டவர். நாம் உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பே நமக்காக யாவையும் செய்கிற ஒரு கர்த்தர். முன்கூட்டிய God does everything in advance. உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளுக்கு என்னெல்லாம் தேவையோ ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள். சிருஷ்டித்தார். வாழ என்ன பண்ண போகிறோம், சாப்பிட என்ன பண்ண போகிறோம், எங்கே வாழ போகிறோம், ஒன்றும் கவலை இல்லை. அவர்களுக்கு வேண்டிய அத்தனையையும் உருவாக்கின பின்புதான் அவர்களை உருவாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சரீரத்துக்கு எப்படி ஒரு உணவு அவசியமோ அதை போல நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் தருகிற உணவு தான், வசனம்தான் இந்த மதுராந்தகம் மன்னா. காலையிலேயே உங்களை பலப்படுத்த கர்த்தர் வருகிறார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க, எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. உங்களை இந்த நாளில் கண் விழிக்க செய்த ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில் கண்ணை திறந்து பார்க்குறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு தேவையான மன்னா அவர்கள் கூடாரங்களை சுற்றி பெய்திருந்தது. அந்த கூடாரங்களை சுற்றி அங்கே பக்கத்தில் இருந்தது. அலைய விடல ஆண்டவர். கூடாரத்தில் இருந்து வெளியே வந்தால் அவருடைய கண்கள் பட்டதெல்லாம் மன்னாவில் தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். உங்களுக்கும் அப்படி செய்ய வல்லவர். இன்றைக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். விசுவாசியுங்கள். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். அற்புதமான பிதாவே, சிருஷ்டித்த ஆண்டவர், ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆசீர்வாதத்துக்கு தேவையான அனைத்தையும் முன்கூட்டியே ஆதாம் ஏவாளுக்கு உண்டாக்கின ஆண்டவர், எங்களுக்காகவும் அனைத்தையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் கலங்காதபடி, கண்ணீர் விடாதபடி கர்த்தர் எனக்காக அனைத்தையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், ஏற்ற சமயத்தில் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் ஆண்டவர் வெற்றி நடைபோட உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மதுராந்தகம் மன்னாவிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நாள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.